வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா பொரிஞ்சு வர அளவுக்கு கிளறணும். ரெண்டு தக்காளி, 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அது கூடவே உப்பு போட்டு வேக வச்சுருக்க சேப்பக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் போல் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லெண்ணெய் விட்டு பூண்டை நல்லா வதக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.